அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? நகைச்சுவை நயகரான்னு பேர். நயகராங்கிறத கொஞ்சம் கரெக்டாக காதில் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஏடா கூடமா நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றி ஈத்தி போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நயகரா, நயகரா. உன்னை பார்த்தா மைக்கே பணிஞ்சு கும்பிடுதுப்பா. நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, திரு மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணன் உள்ளிட்ட விழா குழுவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். சொல்ல முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டா அதுவே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். உண்மையிலேயே நாங்கள் பொதுவாக நிறைய பட்டிமன்றம் போவோம். சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் 9 மணிக்கு முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மட்டும் தான் பேசி நிற்போம், ஆடியன்ஸ் சேர்ந்து போயிடுவாங்க. ஆனால் மழை காலத்துலேயும் மழை தூறும்பொழுதும் இந்த நேரத்துலேயும் இவ்வளவு ஆர்வமாக கேட்கிற இந்த பகுதியுடைய ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உண்மை சில இடத்துல ரசிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒரு ஊரில், அது ஆந்திரா பார்டர் நகரி, அம்மன் கோயில் விழாவில் பேசினேன். பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் முதல் வரிசையில் 3வது ஆள் ஒருத்தர் எழுந்தார். வெள்ளைய சொல்லையுமா இருந்தார். என்ன பேசுகிற அப்படின்னாரு. பேசதான் சார் கூப்பிட்டாங்க. பாடு அப்படின்னாரு. நமக்கு பேச்சே இன்னும் சரியாக வரல. பாடு அப்படின்னாரு. திருப்பி திருப்பி பேசவே விடல. எழுந்து நின்று பாடு பாடுன்னு. ஆள் பார்த்தா டீசெண்டாக ஆகிறாரு. அப்புறம் என்னால் முடியல, மைக்கு வச்சுருந்த தம்பியை கூப்பிட்டேன். அவர் யார்? நீ ஒன்று செய்ய, விழா அமைப்பாளரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் கூட்டத்திலேருந்து வெளில அனுப்புன்னேன். அவன் சொன்னான், உங்களுக்கு தெரியல சார், விழா அமைப்பாளரே அவர் தான். பிரச்சனை என்னென்னா, உங்கள் பேச்சுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் கச்சேரி இருக்குது. அவர் போஸ்டரை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு போட்டுன்னு வந்துட்டுருக்காரு. அதனால் கச்சேரி ஃபஸ்ட்டு நினச்சினுக்கிறாரு, உன்னை பாட சொல்கிறாரு. பரவாயில்ல, சும்மா 2 பாட்டு பாடிட்டு போ சார்னா. ஏன்டா எப்படா பாடுறதுண்ணா? பாடு சார், நானே 5 ஸ்பீக்கர்னு 3 மைக்குன்னு சொல்லி ஒருத்த மைக் வச்சுருக்கேன். அவருக்கு அதுவே தெரியல, நீ ஏதாவது பாடு போ அப்படின்னு. சாதாரணமாக பட்டிமன்றத்தில் சார் ரசிகர்கள் நல்லா ரசிக்கணும். சில பேர் கேள்வி கேட்டே சாவச்சிருவோம். அதுவே பெரிய போராட்டம். பேச்சாளர்களுக்கெல்லாம் பயங்கர போராட்டம் தெரியுமா? நீங்கள் சும்மா நாங்கள் பேசிட்டு போகிறோம்ல, இறங்கணும்னு இருக்கும். நான் ஒரு பேசி முடிச்சுட்டு இறங்கினா ஒருத்தர் நேராக கிட்ட வந்து, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரான்னா. அது என்னன்னே தெரியல. அவர் என்ன நினச்சிக்கினாரு, இந்த டாக்டர் பையன் டாக்டரு, வக்கீல் பையன் வக்கீல், நடிகர் பையன் நடிகர், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி, அந்த மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவனுக்கு அப்பாவும் பட்டிமன்றம்னா. நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம்? பாட்டனார், முப்பாட்டனார்னு, கொள்ளுப்பாட்டனார்னு ஏதாவது ஒன்று. சில பேர் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டான், பார்த்துக்கிட்டீங்களா? சில பேரை பார்த்து பயந்தே ஓடி இருக்கும். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ஏன் நீங்கள் அவங்கள கூட இருப்பீங்க. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன், நேற்று தான் சொல்லியிருப்போம், முந்தா நேற்று தான் சொல்லியிருப்போம், ஏன்டா டெய்லியாக வேலை மாற்றுவான், இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு. ஒருத்தன் என்னை கேட்டான், நீ என்ன இப்போ என்ன பண்ணுறேன்னா, பேசுகிறேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. நம்மளாம் ஊமை மாதிரியும் இவன் மட்டும் பேசுகிற மாதிரியும். அவனுக்கு கோவம் ஜாஸ்தியாகி சொல்கிறான், சார் பேசுகிற சரிப்பா, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், பேசுகிறதில்ல காசு கொடுப்பாங்கன்னு. அது ஒன்று சொன்னான், சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு பொழைச்சின்னுக்கிறியா அப்படின்னா. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராயிட்டேன். என்னென்ன இப்போ யார் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாலும் எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னு. ஏன்னா 2 வருஷத்துக்கு நம்மளை வந்து பார்க்க மாட்டான், 2 தெரு சுற்றின்னு தான் போகிறான். ஏன்னா நம்ம பிடிச்சி எல்ஐசியில் போட்டுருவான்னு. எப்போவுமே பட்டிமன்றத்தில் பார்த்துக்கிறீங்களா, நமக்கு முன்னால் பேசின பட்டிமன்ற பேச்சாளரை பற்றி ஏதாவது சொல்லுவோம், அவர் கருத்து சொல்லுவோன்னு. நாதன் பேசுனதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பயந்துருக்கேன். ஏன்னா பேச்சு நடுவில் 3 வாட்டி நான் மந்திரவாதினாரு. எனக்கு என்னன்னா, அவரை எதிர்த்து பேசி சூனியங்கன்னு வச்சுருவாரோன்னு பயமா இருக்கு. அவர் எப்படியே பேசிட்டோம், அவ்வளோதான். என்னமோ இப்படின்னாரு அப்படின்னாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, இவர்கள் சொல்லுகிறார்கள், நீதிபதி பொய் சொன்னால் தண்டிப்பார். என்ன நீதிபதி தான் இப்போ நிறைய பொய் சொல்லிக்கிறாங்க. என்னமோ ஒன்று சொல்கிறது சார், அவ்வளோதான், மீதி சொல்ல மாட்டேன், பயமாக இருக்குது. மந்திரவாதி நீங்கள்.
இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறார் சார். இங்கேருந்து 3000 பேருக்கு தெரியும். எப்படி தெரியும்னு தெரியல. ஓட்டு போட்ட நமக்கே எவ்வளோ ஓட்டு போட்டோன்னு தெரியல. இவர் சும்மா அடிச்சு விட்றது தான். அதுக்கு பின்னால் தான் எங்கள் அக்கா நான் பேசுகிறேன் எல்லாமே தண்டோன்னு பேசுறதுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அடுத்தது வருவாங்க. சார் வாழ்க்கைன்னா என்ன சார்? நான் சொல்கிறேன். ஐயா பேசும்போது சொன்னார், ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அதுக்கு இது கிடைக்குது, அது கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, எல்லாம் சரி. பிறக்கிறதே இப்போ ப்ராப்ளம். ஆமாம்ல, நார்மல் டெலிவரி குறைஞ்சிச்சா சார்? நம்ம ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அட்மிஷன் போட்ட பிறகு அது சிசரியனா நார்மல் டெலிவரியான்றது டாக்டரு பேங்க்குக்கு கட்டுற டியூவை பொறுத்து தான். அந்த மாதம் டியூ வந்தால் சிசரியன் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? ஆமாம்ல, ஆமாங்க. எனக்கு நான் இப்போ இல்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் சார். என் ஒய்ஃபை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சார். லேபர் வார்டிலேருந்து ஒரு அம்மா வந்தது, கதிரவன் அப்படின்ச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், நான் தாங்க நான். அந்த ஆயம்மா அவனை பார்த்து, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ச்சு. அவன் சொன்னான், என்ன குழந்தைன்னா 200 கொடுந்துச்சு. அதாவது போராட்டம் எங்கே தெரியுமா? குழந்தை பிறகுதுலேருந்தே நமக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 கொடுக்கணும். சரியா? அவன் பரவாயில்ல. அடுத்தது வந்தது மௌன சுந்தரம்ச்சு. எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. என்னங்க என்ன உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னு. சரி 200 அவ்வளோதானே. 400 ஆம்பளை குழந்தை. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுது சார். வாழ்க்கை எதுலங்க தொடங்குது? கல்யாணத்தில் தொடங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஆனா பெண்ணான்றது வேற. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம இருந்த மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டா இல்லையா? கிடையாது. தள்ளி சச்சின்னு போகிறோம். எப்படி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அந்த முழு மகிழ்ச்சி கிடையாது சார் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணம் பண்ணிக்கே தெரியுது இல்லை சார். ஜாதகமேங்க அப்போல்லாம் ரொம்ப பாவம். அவங்களாம் இந்த கல்யாணத்துக்கு புரோக்கர்னு இருப்பான்ல, ஒரு 5 ஃபோட்டோ வச்சுருப்பான் சார். பேசி 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 இந்த பொண்ணு அழகு, இந்த பொண்ணு அழகு. ஃபோட்டோ பார்த்தா இல்லையா கேட்டா, இல்லை நேரில் அழகாக இருக்கும், நேரில் அழகாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு நம்மளை போட்டு மொட்டை அடித்து கட்சி வரையும் அந்த பொண்ணு எத்தனை நாள் அடக்கமாக இருக்கும் சொல்ல மாட்டான். அது ஒரு வாரம் தான் அடக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வேலையை அது காமிக்கும். அப்படி தானே? பிரச்சனைங்க, எல்லாமே பிரச்சனை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னால் நான் தாலி கட்டி முடித்த உடனே எங்கள் மாமனாரை பார்க்குறேன். எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னாரு. எனக்கு பக்குனாச்சு. அப்போ இந்த ஆள் 25 வருஷமாக ஒரு கல் மாதிரி வச்சுருக்கான். எவனாவது இழிச்ச வாயை வச்சா அவன் தலையில் வச்சுட்டு போயிடலான்னு. இப்போ நம்ம தலையில் மாட்டிக்கணும். உண்மையிலேங்க. அதுக்கப்புறம் அப்போ தெரியாது கல்யாணம் இல்லை. மாலை கீழே போட்டு இந்த பலியாடை கூட்டி போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி. அப்போ ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குதா, அதனால மிரண்டு போய் போகும். அது வேற. காலில் உழற மாமனார் சொல்கிறாரு, நான் என் பொண்ணை குழந்த மாதிரி வளர்த்தேன், அது கல்லில் தண்ணி வராமல் பார்த்துக்கோன்னு. எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அப்படின்னா எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரி வளர்த்தாங்களா? நீ பொம்பளை குழந்தை வளர்த்தா, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தாங்க. அது கல்லில் தண்ணி வரா. எனக்கு ஒன்றும் புரியல. அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எதுக்கு அழுவுன்னு தெரியல. சீரியல் பார்த்தா அழுவுது, பக்கத்து வீட்டு பொம்பளை பட்டு புடவை வாங்கினா அழுவுது, எல்லாத்துக்குமே அழுவுது. எல்லாமே அப்படி தான். ஒரு வாரம் தான் சார். ஒரு வாரம் நல்லா போச்சு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே சார் உண்மையிலே சொல்கிறேன் சார், 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பானா? அவ்வளோ பெரிய வீடு சார். 2 லேடிஸ், அம்மா ஒய்ஃப், டெய்லி தொல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த கல்யாணம் ஆன புதுசில் மாமியார் மருமகளும் பேசிப்பாங்க பாருங்களேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஆமாங்க. எனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாள் எங்கள் ஒய்ஃபு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுது, அத்தை அத்தை உங்களை நான் அம்மானு கூப்பிடலாமா? யார்? ஒய்ஃபு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ என் பெரிய பொண்ணு தான்மா, கூப்பிட்டுமா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. நல்லா தான் இருந்துச்சுங்க. 2 நாள் தான் முட்டிக்கிச்சு. ரெண்டுத்துக்கும் சண்டை. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் ஞானி மாதிரி ஈசி சேரில் படுத்துன்னு சிந்துபாத் படிச்சுன்னுக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அம்மாவை நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மாக்கும் பாட்டியும் ஒத்துமையாக இருந்தாங்களான்னு. எங்கள் அப்பா சொன்னார், ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து மாமியார் மருமகள்லாம் அப்படி தான். நீ விடு, ஒரு குழந்தை உனக்கு பிறந்தா எல்லாம் சரியாக போய்டுனாரு. ஏன்பா அப்புறம் திருந்திடுவாங்களாண்டே? உனக்கு 6 குழந்தை பிறந்தாலும் திருந்த மாட்டாங்க.
ஏதோ பிறந்த குழந்தை மூஞ்ச பார்த்து நீ மனசை சேர்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னாரு. நான் அப்படி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துன்னுக்கிறேன்னாரு. உணவுங்க 1 வாரம் முடிஞ்சுதுங்க. கல்யாண லீவெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸுக்கு போகிறேன். என் ஒய்ஃப் சொன்னான், இன்றைக்கி நான் டிஃபன் பண்ணுறேன்னு. அதே இட்லி தான் டிஃபன் பண்ணுறேன்னு. பண்ணுன்னு பண்ணா. ஆனால் ஒன்றுங்க, தப்பாக சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா இட்லி சுட்டாங்கன்னா கல் மாதிரி இருக்கும். என் ஒய்ஃபு மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 2 சட்னி 1 மிளகாத்தூள். உட்காந்து சாப்பிட்டேன். சாதாரணமாக எங்கள் அம்மா வச்சாங்கன்னா 2 இட்லியோடு எழுந்துப்பேன். இது நல்லா இருந்தது. 4 இட்லி சாப்பிட்டேங்க. 4ஆவது இட்லி புட்டு திரும்பி பார்க்குறேன், எதிர்க்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நின்றுனுக்குறாங்க. பயந்துட்டேன். எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி மாறிட்டான் பார்த்தியா? நான் வச்சா 2, ஆனால் அந்த இட்லி கல் மாதிரி இருக்கும் சார். நான் வச்சா 2 சாப்பிடுவான், இப்போ 4. என் தங்கச்சி சொல்லுது, இன்னும் கூட 2 இருக்குது தட்டில், இருந்து பார்த்துட்டு போகலான்னு. எனக்கு ஒன்றும் புரியல, வேத்துச்சு. என் ஒய்ஃபுக்கு அது தெரியாது, ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகலை. அவன் வெதற்பவன் கேட்குறா, ஏங்க சட்னி எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்காங்க. என்ன ஆனாலும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான்னு பாரு. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் அம்மா வைக்கிற சட்னி மாதிரி இருக்காது அப்படின்னேன். மகிழ்ச்சியாக போயிட்டாங்க எங்கள் அம்மா. சார் என் மூஞ்ச பார்த்துருக்கணும் சார், நீங்கள் அண்ணா சாரேன்னு ஒருத்தர் இருந்தார், பார்த்துக்கிறீங்களா? இன்னும் இருக்காரு, கெஜ்ரிவாலுக்கு அண்ணன். அவர் மூஞ்சி மாதிரியே தொங்கி போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை துணி துவைக்கும் போது நேடி காலர்கிட்டலாம் கரு, உங்கள் அம்மா முடிஞ்சு போச்சு சார். உண்மையிலேங்க டெய்லி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஒரு ஆஃபீஸில் ஒரு போராட்டம், வீட்டில் ஒரு போராட்டம். இந்த லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒய்ஃபை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு டிப்ளமா படிக்கணும். அவங்களுக்கு எப்படி தான் தெரியல. சாதாரணமாக பிஎஸ்சி எம்எஸ்சின்றாங்க, வந்த ஒரே வாரத்தில் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆகிட்டாங்க பாருங்கள். என் ஒய்ஃப் என்கிட்டே சொல்கிறாங்க, மூஞ்சிதிருக்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்றான். நம்ம என்னைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்க? அநியாயங்க. ஏதாவது ஒன்று, அதாவது வெளியில் போயிட்டு டிராஃபிக்கில் 2 வீலரில் வர சிட்டி மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வந்துவாங்க சிக்னல் 15 சிக்னலில் வீட்டுக்கு வந்து அப்பான்னு ஒரு ஷூவை கட்டினான். இவங்களுக்கு வேறு வேலை கிடையாதுல்ல வீட்டில். எங்க நம்ம வீட்டில் ஒரு சேஞ்சு தெரியுதா பாருங்க. என்ன சேஞ்சு பார்க்குறேன்? அதே போர்ட்டிக்கோ, அதே ஸ்கூட்ரு, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அதே ஒய்ஃப் என்ன சேஞ்சு அப்படின்னா, நல்லா பாருங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு சொல்கிறா, உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. நான் சொன்னேன், சி ரசனைன்னு எனக்கு தெரிந்தால் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேண்ணா கொடு. என்னன்னு ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருந்த ஒரு சின்ன யானை பொம்மையை எடுத்து போய் டிவி மேலே வச்சிருக்கிறா. அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் வேறு என்கிட்ட சொல்கிறா. அது தெரியலையா, ரசனை இல்லையான்றா. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு 1000 சொல்லுங்கள் சார். அம்மா சாப்பாடு நல்லா இருக்கு, அதெல்லாம் வேறு. ஒரு நாள் சாப்பிட உட்கார மஞ்சளாக ஏதோ ஒன்று ஊற்றுனான். சொல்லிட்டு இது என்ன அது சொல்லுங்க அப்படின்னா, என்னது கண்டுபிடிங்க, என்ன குழம்பு அப்படின்னா, இது குழம்புல குசு நடத்துகிறான். அது மஞ்சளாக இருந்ததா, நான் என்ன பண்ணிட்டேன், மோர் குழம்பான்னு. ஐயா இது குருமாங்க. நான் அடப்போ அப்படின்னேன். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி. ஒன்று இந்த நிலாவுக்கு அனுப்பிச்சாங்கல்ல சந்திராயன், உண்மையிலேங்க அங்கே நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்ததோ அதே டென்ஷன் தான் நம்மளுக்கு இருந்தது இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நாடுடைய வெற்றி. உட்காந்து உத்து பார்த்துன்னு இருந்தேன். அந்த சந்திராயன் இறங்கி லேண்டர் இறங்க போகுது, உத்து பார்த்துன்னு இருந்தால் குறுக்க வந்து நிற்கிறான். என்னன்னு தெரியலிங்க, மாவு உயரமாகலன்னா. அப்படின்னா இந்த அரைச்சி போட்ட மாவு புளிச்சுன்னா உப்புமா, உயரமாகுமா? அன்னைக்கு உயரமாகலையா? நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துன்னு இருக்கிறேங்க. குறுக்கில் வந்து மாவு உயரமாகலை. நான் சொன்னேன் 60 வயசு ஆகுது, நானே உயரமாகலை. என்ன பார்த்துன்னுக்கிறேன், நீ என்ன பேசினுக்கிற? எல்லாமே எல்லா இடத்துலையும், குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒரு சினிமாவுக்கு முன்ன மாதிரி போக முடியுதாங்க? 40 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக சினிமாவுக்கு போகணும். இப்போல்லாம் போக முடியுமா? போக முடியாது. சென்னையிலலாம் எல்லாம் மால் தான், தனி தேட்டரே கிடையாது. ஒரு தேட்டர் உள்ள நுழைஞ்சா 7 தேட்டரு, ஒரு பில்டிங் உள்ள 7 தேட்டரு. கன்றாவி 7 தேட்டர்லேயும் அதே படம். மாற்றி அந்த 10 நாள் நம்மளை வச்சு தூக்கி வெளில போட்டுருவான்.
தண்ணி கூட எடுத்துமா கூடாதுங்க, தண்ணி கூட எடுத்துமா கூடாது. அன்றைக்கி ஒரு தியேட்டரில் போகிறேன், தண்ணி எதுவும் இல்லை, தண்ணி இல்லை, பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறான். எதுவும் ஏர்போர்ட் செக்கிங் மாதிரி, சினிமா தியேட்டர். என்கிட்ட ஒரு ரூபா காயின் ஒரு 5 இருந்தது. சில்லறெல்லாம் உள்ளே எடுத்து போகக்கூடாது சார். நான் ஏன்டாண்ணே, நீங்கள் வந்து ஹீரோயின் மேலே அடிப்பீங்க அப்படின்றான். அதை கல்லால் கூட அடிக்க முடியாது அந்த ஹீரோயினை, அது எதுக்கு சில்லற? என்ன 120 ரூபா. அப்புறம் தண்ணி பாப்கார்ன் நம்மளே வாங்கிக்கணும். நான் வாங்கிட்டு தேட்டர் உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்துன்னு இருக்கேன். அங்கேருந்து ஆள் வருது ஸ்டால்லேருந்து, வேணுமாங்க எதுன்னு. படம் பார்க்க விடுறதில்ல, எல்லாமே ஒரு. நீங்கள் இந்த மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல, சென்னையிலலாம் பஸ்ஸில் போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேமிலியோடு போனீங்க வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பஸ்ஸு. அது என்னவோ தெரியலங்க, பஸ்ஸில் ஏறினவுடனே லேடிஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சிடுது, நம்மளுக்கு கிடைக்காது. இதில் இன்னொன்று, லேடிஸுக்கு டிக்கெட் வேறு கிடையாது. சரியா? அவங்க ஏறி போய் உட்காந்துப்பாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். தள்ளி 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 டிரைவருக்கு பக்கத்தில் அந்த என்ஜின் இருக்குதுல்ல, அங்கே எத்துமே நிறுத்தி வச்சுருவாங்க. காலெல்லாம் சூடாக இருக்கும். நமக்கு இருக்கிற ஹைட்டுக்கு பின்னால் எங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன பையனா, ஒய்ஃபு கரெக்டாக 4வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், இல்லைன்னா பிரச்சனை. இப்போ பின்னால் ஓட முடியாது. பார்த்து 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 4வது ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன், பின்னால் திரும்பி பார்க்குறேன், ஒய்ஃப் இறங்கலை. வண்டி புறப்பட்டுற போத பயம். சரி, கூச்சத்தை விட்டுட்டு நானே என்ன பண்ணேன், பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன். திடீர்னு இன்னாங்கன்னு ஒரு குரல் கேட்டுது. பார்த்தா வண்டியில் இருக்கிற வேற பரிமளம் எட்டி பார்க்குது. அந்த பரிமளத்துக்கு பாருங்க, அது வீட்டுக்கார குரலும் என் வீட்டுக்கார குரலும் அதுக்காக அளவு தெரியல, எட்டி பார்க்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. ஆனால் இறங்க சொல்ல முடியாது, நம்ம பரிமளம் கோச்சிக்கும். கட்சியில் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. பின்னால் போய் சொல்கிறேன், இறங்க மாட்டியான்னு. இல்லைங்க, ஏன்னு ஒன்றா தூங்கிட்டேன். எனக்கு ஒரே ஆச்சு, 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூங்குவேன்னு. அவர் சொல்கிறாங்க, நல்ல மனசு, அதனால் உங்களை மாதிரி வேணையா எது நடு ரோட்லேயே. சார் எனக்கு சுகர் சார், செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போனேன், தெரியாமல் ஒய்ஃபையும் கூட்டி போயிட்டேன். டாக்டர் தெளிவாக சொல்லிட்டார், உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம், ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு இருங்கன்னு. என் ஒய்ஃபுங்க டாக்டர்கிட்ட கேட்டா, சுகர் எப்படி வருது டாக்டர்? நான் கூட நினச்சேன், பரவாயில்ல நமக்காக கேட்குறான்னு. சுகர் எப்படி வருது டாக்டர்? டாக்டர் உடனே ஜீன், அப்பா தாத்தாக்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வரும். என் ஒய்ஃபு கேட்குறாங்க டாக்டரை, அப்படி என்ன எங்கள் பெரியவன் ஆத்தனாருக்கு ஏன் இன்னும் வரலன்னு. அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது கூட இல்லை, ஜீனுன்னா எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கணும்ல. ரொம்ப கஷ்டம். வாக்கிங் போங்கன்னாரு. அப்புறம் சொன்னார், 40 வயசு ஆனால் எல்லாருமே வாக்கிங் போகணும், அதான் நல்லதுன்னாரு. அடுத்த நாள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் வாக்கிங் போகலான்னு இருக்கிறேன், நீ வரியான்னு. நல்ல மனசு ஒன்றாவது, நீங்கள் போங்க அப்படின்னா. போனால் உண்மையிலேங்க பாவம், மெரினா பீச்சில் போகிறேன், நிறைய ஆம்பளைங்களை பார்க்குறேன், எல்லாம் தனியாக தான் வந்தான். நாயை தூக்கின்னு வரான் கூடவே. நான் சொன்னேன், ஏங்க நாயை தூக்கினேன்? பிரச்சனையே இல்லை சார், இதான் ரொம்ப சௌகரியம், கூட கூட பேசாது, நமக்கே மூச்சு வாங்கினா கூட நீ சிகரெட் ஜாஸ்தி பிடிக்கிறாள் ஒன்று, எல்லாமே பிரச்சனை. 2 வீலரில் போனால் பிரச்சனை. அதுவும் இந்த நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் சார், பைக்கில் ஓட தெரியாது, கீர் மாற்ற தெரியாது, ஆக்டிவாக வச்சுருக்கேன். அதில் என்ன, நான் ஸ்கூட்டரில் என்ன பிரச்சனை பார்த்துக்கிறீங்களா, இன்ஜின் எல்லாம் பின்னால் வச்சுருப்பான், அது ஒரு 35 கிலோ, முன்னால் வெறும் தகுடு, 35 கிலோ இன்ஜினு, இது ஒரு 75 கிலோ, 105 கிலோ. நாட்டிக்கு போகணும், கவலையில் ஓடணும். சரியா? போயினே இருக்கிறோம், கஷ்டப்பட்டு அப்படியே போயின்னு இருந்தால், அந்த நேரத்தில் தான் எதிர் பிளாட்ஃபார்மில் ஒரு 45 வயசில் அழகாக ஒரு லேடி போவோம். நம்மளும் மனுஷன் தானே நினச்சிப்போம். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது நீ எங்கம்மா இருந்தேன்னு. இது பின்னாலங்க ஒரு ஸ்கூட்டருன்னு இல்லாமல் வீட்டில் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்குது. என்னங்க நேராப்பா, அங்கே பாருங்கள் போர்டில் போட்டிருக்கான், என்னென்னு எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா. நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும், அண்ணாச்சி சொல்லி என்ன பண்ணுறது, எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. எல்லாமே ஆஃபீஸ்லாம் அப்படி தாங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆஃபீஸும் அப்படி தான். ஆஃபீஸில் சார் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஆம்பளையாக இருந்தால் வச்சுக்கிங்கன்னா தப்பிச்சோம், திட்டினா கூட வாங்கிக்கலாம், தப்பில்லை. சரியா? ஆனால் பொம்பளையாக இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா லேடி ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. எனக்கு எங்கள் சிஇஓ லேடியாக வந்துட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது.
எவன் உள்ளே போனாலும் திட்டம் டெய்லி. நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆம்பளைங்க எல்லாம் வேஸ்ட்டு ஊனும் டெய்லி திட்டு வாங்குவோம். வீட்டில் போயும் சொல்ல முடியாது. சார் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட வந்து எங்கள் சாரு மேனேஜர் திட்டாருன்னு சொல்லலாம் சார். என்ன வீட்டில் போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நாளைக்கு நம்ம சண்டையில் அவளே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட, இன்னும் தாலி கட்டினவன் நீயே எப்படி பேசுகிறேன்னு என்ன சொல்லுவா? ஊரில் எவ்வளோ திட்டுறா வாங்கின்னு வர, நான் திட்டினேன் நான் தப்பா அப்படின்வா. அதனால் பேசக்கூடாது. கட்சி வரையும் கஷ்டத்தில் தான் இருந்தோம். எல்லாமே நமக்கு கீழே வேலை செய்கிறோன்னா அப்படி தான், எல்லாமே பிரச்சனை. கீழே வேலை செய்கிறவங்களாம் நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஆம்பளைங்கன்னா கூட கொஞ்சம் திட்டலாம், லேடிஸை திட்டவே முடியாது. இந்த லேடிஸ் வந்துங்க எப்போவுமே புத்திசாலிங்க நம்மளை விட. அதுவும் வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆஃபீஸில் தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளே நம்மளுக்குள்ளே சொல்லிப்போம், என்ன இன்றைக்கி எப்படியோ சந்திராஷ்டமோ, ஆஃபீஸர் வந்தால் திட்டுவான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னால் அதுங்களே அழுவுங்க. அழுகுறவங்கள யாரும் திட்ட மாட்டாங்க. என் செக்ரட்டரி அப்படி தான், நிறைய தப்பு பண்ணும், திட்டலான்னு திரும்பும் போது அழுவோம். சரிம்மா இனிமேல் அந்த தப்பு பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அது பண்ண தப்புல எனக்கு மெமோ வந்துச்சு. நான் பயங்கர கோபத்தில் கூப்பிட்டு நீ பேச வேலையை விட்டு போச்சா போச்சா போச்சா. அது வரையும் நல்லா தாங்க அழுது இருந்தது. நான் திட்டின உடனே என்ன பண்ணிடுச்சு, முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது. ஆஃபீஸை என்ன பார்க்குது. அவனுக்கு எவ்வளோ சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வரல, பயந்துட்டேன். பிள்ளையாரெல்லாம் வேண்டிங்க அந்த அம்மா வரணும். என் பையங்க அந்த அம்மாவுக்கு என்ன வீட்டில் கஷ்டமோ, நம்ம வேற திட்டோம். அது ஏதாவது தப்பான முடிவு எழுதும்போது என் சாவுக்கு மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சுங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது. கட்சியில் 3ஆவது நாள் வந்தது. என்ன பண்ணிச்சிங்க, வரும்போது அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துச்சுங்க. அவன் இருக்கிறான் 6 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் வந்து என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன். ஒவ்வொரு நாளும் பம்மி சொன்னேன். இல்லை சார் எங்கள் ஜிஎம் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னென்னா அவன் அடித்தான் வச்சுக்கலாம், நம்ம ஜிஎம் பிடிச்சி விட்டுறது. எங்கள் ஜிஎம் தான் சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார்னு. ஆனால் அவன் நல்லவன் சார் சொன்னானே தவிர அவன் கண்ணில் பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. நான் தான் திட்ட முடியல, நீயாவது திட்டியாடா திட்டான்னு. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எல்லாமே பிரச்சனை தான் சார், பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. வாழ்க்கை என்பது போராட்டம் தான், சரியா? நாங்கள் அதுக்காக வந்து ஐயா என்ன சொன்னார் அழகா, வழக்கறிஞர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். போராட்டம் இருக்கும், அதில் நீந்தி வெளிவரணும், அதெல்லாம் சரி. ஆனால் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து பூந்தோட்டமாக இருக்கிறதா? இல்லை. வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போராட்டம் தான். 100 பேரில் 2 பேர் தான் அதை பூந்தோட்டமாக மாற்றுறான். மீதி 98 பேரும் டாஸ்மாகுக்கு போகிறான். நன்றி வணக்கம். அவருக்குன்னு ஒரு பாணி, வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு சுவையாக சொல்கிற கலையை அவர் கற்றுக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்களை, அதுவும் பாருங்கள் பஸ்ஸில் பரிமளம்னு கூப்பிட்டதை கூட அதை நினச்சி பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில புருஷன் தவிப்பான், பொண்டாட்டி இறங்கணுமே பஸ்ஸை விட்டு அப்படின்னு. அந்த காட்சியெல்லாம் அப்படியே கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்துறார். அது அவருடைய வெற்றி. இவ்வளோ நேரம் மோகன சுந்தரம் உங்கள் மகிழ்ச்சிக்கு பேசினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாய் விட்டு சிரிக்கிற போனால் நோய் விட்டு போகும்னு சொன்ன பழமொழி பொய் இல்லைங்க. மகிழ்ச்சியாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கு நோய் குறைவாக வரும், பிபி குறையும், சர்க்கரை அளவாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து வரவேற்புற சொன்னவங்களும் சரி, இவங்களும் பேசும்போது சரி, கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொன்னாங்களே ஐயா, உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம 2 கையை அப்படி சேர்த்து தட்டுற போது நமக்கு உள்ள ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் வேடிக்கை கூட நான் சொல்லலை, செயற்கையாக கூட இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி சேர்த்து தட்டுங்க அப்படின்னு மருத்துவ பயிற்சியிலே கொடுக்குறாங்க. ஏன்? இந்த வலது கையும் இடது கையும் சேர்ற போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மின்சார அலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இவ்வளவும் சொல்கிறோன்னு கேட்டால், ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. இல்லை போகலாம் அப்படிலாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தட்ட வேணாம், உங்கள் சௌகரியம் போல் விட்டுருங்க. முடிஞ்சு போச்சா?